இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நஞ்சை. அதாவது நஞ்சை புஞ்சை அப்படின்னு நிலத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. நஞ்சைன்றது நன்சை புன்சை அப்படின்ற மாதிரி. இந்த நஞ்சை புஞ்சைன்னு சொல்லிட்டு போகலாம், எல்லோரும் அப்படி பொதுவாக பேசிக்கிட்டு போகலாம். ஆனால் அந்த நஞ்சை இன்றைக்கி நான் ரெண்டில் நஞ்சை புஞ்சைன்றது முதல் வீடியோவில் நஞ்சை பற்றி சொல்லிடுறேன். அதாவது நஞ்சை அப்படின்னா என்ன அப்படின்றது யாருக்காவது தெரியுமானா தெரியாது. நான் முதல்ல இந்த விஷயங்களை எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபேக்ட் கூட, இதில் ஒன்றும் கற்பனைலாம் கிடையாது. இந்த ஆங்கிலத்திலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு AIOUE 5 எழுத்து, அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்றத வந்து பயன்படுத்தலாம். இந்த நஞ்சை அப்படின்றத வந்து ரெண்டாக பிரிங்க. அதாவது நஞ்சை அப்படின்றது நன் அப்படின்றது நவுன், NOWN நவுனு. ஜெய் அப்படின்றது வந்து ஜில், அதாவது கில்ன்றது தண்ணியை குறிக்கும். கில் அப்படின்றது இது ரெண்டையும் நவுனையும் கில்லையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா தான் அது வந்து நாஞ்சில் அப்படின்னு கூட வரும். நாஞ்சில் மனோகரன் சொல்லுவாங்க ஈஸ்வரனை. ஏன்னா அவர் வந்து ஈஸ்வரன் சொன்னாவே தண்ணிக்கு அதிபதி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நவுன்ன்றது தான் நன் அப்படின்றது. ஜி அதாவது கில்ன்றது GI ஃபஸ்ட்டு எடுத்து அதுதான் ஜெய், அதாவது நன் ஜெய். நல்லா கேட்டுக்கணும். நவுன்ன்றது பெயர் சொல். ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போகும்போது அவங்கள குறிப்பாக இப்போ புரட்சி தலைவர்னா MGRன்றுவாங்க, அம்மான்னா ஜெயலலிதான்றுவாங்க, இப்படி அடைமொழி சூப்பர் ஸ்டார்னா ரஜினின்னுவாங்க இல்லையா. அது மாதிரி நீருக்கு வந்து நம்ம வந்து நவுன்ன்ற வார்த்தையை பெயர் சொல்ல தண்ணி அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் கில் அப்படின்றது தண்ணியை குறிக்குது. அதைத்தான் நம்ம தமிழில் ஜில் அப்படின்றோம், GILL. அது வந்து கில்லு, அதை வந்து ஜில் அப்படின்றோம். இந்த பக்கம் வந்து நவுன்ன்றதை நன் அப்படின்றோம். அப்போ நன் ஜில் அப்படின்னு வருது இல்லையா. அந்த கில்லுன்றது அந்த LL ரிமூவ் பண்ணிட்டேன்னா நஞ்சை அப்படின்னு வந்துடும். அப்போ நஞ்சை அப்படின்றது NOWN நன், GILL. அந்த LL ரிமூவ் பண்ணிடணும். அவசரம் இருந்தால் ஒரு எழுத்தை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நஞ்சைனா என்ன? நீருக்கான அதிபதி. நீர் வந்து அப்படியே கொட்டி கிடக்குது. இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு, அதாவது பாசனம், ஆற்று பாசனம் இருக்குது, இல்லைன்னா மலையிலேருந்து அங்கேருந்து நீர் பாசனம் இருக்குது. வேறு எந்த வகையிலையோ எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து தண்ணி நல்ல வசதியாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் மலையிலேருந்து எங்கேயாவது தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும். அது வந்து காலம் பூரா ஊற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கால்வாய் பாசனம்ன்றவாங்க, கெனால்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் வரக்கூடிய இடத்துல பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலத்தை தான் நஞ்சை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நஞ்சைன்றது நாமளாக வந்து செயற்கையான முறையில் தண்ணியை வந்து தேடி போக வேண்டியதில் இயற்கையே நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி தண்ணியில் நாம் வந்து பயிர் செஞ்சு அப்படியாப்பட்ட நிலத்தில் நஞ்சைங்க 3 போகம் விளையும் அப்படின்வோம். அப்போ அவங்களுடைய ப்ரெஸ்டேஜ், அவங்களுடைய கௌரவமே அதில் உயர்ந்திருக்கும். நஞ்சை நிலம் 10 ஏக்கரை 5 ஏக்கர் நிலம் இருக்குது நஞ்சை அப்படின்னா, அந்த நஞ்சைன்றது இவங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாத இயற்கையே கொடையை கொடுத்ததுனால தான் நஞ்சைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நன் அப்படின்றது நவுனு. பெயரை சொல்லும் போதே அங்கே, அதாவது கில் அப்படின்றது ஜெய், அதாவது முதல் 2 எழுத்து. நான் அதைத்தான் இப்போ நன்னுன்றது NOWN நன்னுன்றது நவுன். அது நவுனை வந்து நான் அப்படின்னு படித்தாலும் எழுத்து படித்தாலும் நான் ஜில் அப்படின்றது GILL கில்லை வந்து ஜில்லுன்னு படிக்கிறது, நான் ஜில். மனோகர்ன்றது அப்படின்றது MONO, அது மோனோ. கேர் அப்படின்றது அது கேர். அப்போ இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடியது முதல்ல நீர் தான். அந்த நீருக்கு அதிபதி தான் மனோகர். அந்த மனோகர் தான் ஈஸ்வரன். அதனால் நாஞ்சில் அப்படின்றதும் நஞ்சை அப்படின்றதும் ஒன்று தான். இது எல்லாமே அதாவது நீரினுடைய செழிப்பையும் வளமையும் குறிக்குது. அதனால் நஞ்சைன்னா இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் போர் போட வேண்டியதில்லை, குளம் வெட்ட வேண்டியதில்லை,
எங்கேயாவது கிணறு வெட்ட வேண்டியதில்லை, தண்ணிக்கு நம்ம எந்த விதமான அவஸ்தைப்பட வேண்டியதில்லை. இயற்கை தந்த கொடையினால் ஏற்படுத்தக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை நஞ்சைன்னு சொல்லுவாங்க.